ஃபெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் 79 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோதங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் மாவட்ட ஆட்சியர் குலோதங்கனுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்கிறது. இந்த புயல் என்பது புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்பதால் புதுச்சேரிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் வந்து மாவட்ட ஆட்சியர் நம்முடைய புதுச்சேரிக்கு இந்த புயலால் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு இருக்கு. அது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் புதுச்சேரியில் செய்யப்படும்? நம்ம ஒரு 24/7 கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லா லைன் டிபார்ட்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் இமீடியட்டாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம என்டிஆர்எஃப் டீம் ஏற்கனவே வந்திருக்காங்க. ஆப் த மித்ரா சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு 500 பேர் நம்ம கிட்ட ரெடியாக இருக்காங்க. இது இல்லாமல் கோஸ்ட் கார்டு மெம்பர்ஸும் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையிலேருந்து அவங்க இருந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்களுமே வந்து தேவைப்பட்ட உடனே வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 25 டீம்ஸ் வந்து டெசிக்னேட்டடாக ஃபார்முலேட் பண்ணி ஒவ்வொரு ஏரியா வைஸாக போக சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாரும் அந்தந்த டீம் அந்தந்த ஏரியாவில் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ நைட்டு அந்த கரையை கடக்கிறப்ப கொஞ்சம் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக செப்பரேட்டாக மரம் வேறு ஏதாவது அந்த எலக்ட்ரிக் போல் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு 12 டீம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய மெம்பர்ஸும் வந்து கிரேன், ஜேசிபி, ட்ரீ கட்டர்ஸ் அதோடைய ரெடியாக இருக்காங்க. ஒரு ரிலீஃப் ஷெல்டர்ஸ் வந்து நேற்று வரைக்கும் ஒரு 121 ரிலீஃப் ஷெல்டர் ஓப்பன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கிறதுனால ரிலீஃப் ஷெல்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகப்படுத்தி 200 ரிலீஃப் ஷெல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மதியானத்துலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். காலையில் ஒரு 1800 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். இப்போ மதியம் வந்து இந்த நேரத்தில் ரிலீஃப் ஷெல்டருக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பீப்புள் போயிட்டு அவங்களையும் அட்வைஸ் பண்ணி இது ரிலீஃப் ஷெல்டருக்கு வர சொல்லியிருக்கோம். ரிலீஃப் ஷெல்டர் வந்துறவங்களுக்கு மதியத்திலேருந்து உணவு அனைத்து வழங்கப்படும். குறிப்பா அந்த தாழ்வான பகுதிகள் பூமி தண்ணி வந்து தொடர்ந்து நின்றுட்டு தான் இருக்கும். இதை வெளியேற்றதுக்கு உடனடியாக என்ன மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? ஸோ இது வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்ம பாண்டிச்சேரியில் தண்ணி தேங்கலை. பட் இப்போ காலையிலேருந்து மழைங்கிறதுனால ஒரு ஏற்கனவே இந்த தாழ்வான பகுதிகளை இழந்து கண்டறிஞ்சு ஒரு 60 ராட்சஸ் மோட்டார் பம்ப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து தண்ணி தேங்கிறதா தண்ணி வெளியேற்றத்துக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும். குறிப்பா இந்த மரங்கள்லாம் விழும்போது இன்னைக்கு நைட்டு தான் புயல் வந்து கரையை கிடக்குதுன்னும் போது அதை உடனடியாக அப்புறம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யும்? இன்னைக்கு நைட்லையுமே ஒரு கிட்டத்தட்ட 4000 அஃபிஷியல்ஸ் வந்து டே நைட் டியூட்டியில் இருப்பாங்க. ஸோ எல்லா டீம் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ மரங்களுக்கு வந்து உடனடியாக இருக்கிறது கிரேன், ஜேசிபி, ட்ரீ கட்டர்ஸ் வித் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க விழுந்ததை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜென்ரல் வார்னிங் மெசேஜ் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். நேற்று இரவுல இருந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் எஸ்எம்எஸ் வந்து அனுப்பியிருக்கோம். மக்களுக்கு வந்து வீட்லேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கோம். மக்கள் அனைவரும் அதை வந்து கேட்டுக்கிட்டு வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கணும்னு மாவட்ட நிர்வாகம் கேட்கணும். புதுச்சேரி நல்ல சுற்றுலா நகரம், அதுவும் வார இறுதி நாட்கள் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்? ஏற்கனவே சுற்றுலா தலங்கள் அனைத்தும் இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பீச்சஸ் ஒரு பீச் ரோடு எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க் நார்மலாக இருக்க பார்க்கு மற்ற சுற்றுலா தலங்கள் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு அறிவுறுத்துறது என்னன்னா, நீங்கள் வந்திருந்த எந்தெந்த இடத்துல இருக்கீங்க, எந்தெந்த ஹோட்டலில் இருக்கீங்க அங்கேயே சேஃபாக இருக்கும், வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்கோம். சுற்றுலா பயணிகளுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அவங்க எங்களுடைய கண்ட்ரோல் ரூமுக்கும் தொடர்பு கொள்ளலாம். 112 இல்லை 1077 இல்லைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் அவங்க எங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும். அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புயலை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதத்திலும் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட இந்த பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அத்தியாவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ராஜகுமார்.